கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னுவாங்க. என்ன குணம் அது? இல்லை, என்ன கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த இந்த தொடரினுடைய உட்பொருள் என்னன்னு சொன்னால், குணம் அப்படிங்கிறது பல்வேறு குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ கோபத்தை மட்டும் பார்க்குற, அந்த கோபத்துக்கு பின்னால் அவங்ககிட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது பொருள். ஆனால் குணம் என்ன குணம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணம். சிலருக்கு அன்பு செலுத்துகிற குணம், சிலருக்கு உதவி செய்கிற குணம், சிலருக்கு கோபப்படுவதே குணம். அவன் ரொம்ப கோபப்படுறதான் இப்போ அவனுடைய குணமே அப்படின்னு சொல்கிறோம். கோபமே ஒரு குணம் தான். எனவே பல்வேறு குணங்கள் இருக்குது. நீ கோபப்படுத்தட்டும் பார்க்குற. இப்போ அம்மா வந்து இது வேறு ஐஸ்கிரீம் வாங்கி கூட உங்கள் பிள்ளை கிட்ட உன்னை வெட்டி போட்டுருவேன் அப்படின்றாங்க. எந்த அம்மாவது பிள்ளையை வெட்டி போட்டுருவாங்களா? கோவத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோவத்துக்கு பின்னால் இருக்கிற குணம் என்ன? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என் பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் போயிடும் அப்படிங்கிற அக்கறைங்கிற குணம். எனவே கோபத்துக்கு பின்னாலும் ஒரு குணம் இருக்கும். வெறும் கோபத்தை பார்த்து ஒரு மனிதனை எடை போட்டு விடாது. அவன் எதற்காக கோபப்படுறான், அந்த கோபத்தினுடைய அடிப்படை காரணம் என்னன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குணம் உனக்கு விளங்கும் அப்படின்னு அர்த்தம்.